நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்களே அவங்கள பத்தியும் ஜல்லிக்கட்டுகளை வளர்க்குறாங்களே அவங்கள பத்தி நேரம் சந்திக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம பதிவா போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி விருதீசன கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள் பத்தி நிறைய தகவல் வந்து நம்ம காலையில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கம். ஆனா உங்க கட்டுத்தரை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஆனா இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் வந்து நம்ம சேனல் சொல்லுங்கண்ணே. உங்க பேர் சொல்லுங்க. முத்தீஸ்வரன். நான் இப்பதான் காலேஜ் முடிச்சேன். தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி. அது விவசாய பூமி. அதனால அப்பா வந்து டிரைவரு. சரிண்ணே. அண்ணன் வந்து டிரைவர் தான். அண்ணன் டிரைவருங்களா? அண்ணன் டிரைவர் தான். அண்ணனுக்கு அப்புறம் தான் நாங்க. சரிங்க. அப்ப அம்மா அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டுல தான். அம்மா வீட்டுல இருக்காங்க. சரிங்க. அண்ணனுக்கு அப்புறம் தான் நாங்க. நீங்க சரிங்க. இப்பதான் முதல் முறையாக நாங்க மாடு வாங்கினோம். ஜல்லிக்கட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சா சொல்லுங்க. அது அண்ணன் நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் திடீர்னு இந்த மாடு இப்படி வாங்குவாங்கன்னு தெரியாது. இந்த மாடு வாங்கினது எங்களுக்கு நல்லதுதான். சரிண்ணே. இந்த மாடு கொடுக்க மாட்டான்னு நினைச்சோம். இது வந்து சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர்ல இந்த மாடு எடுத்துட்டு வந்தது. இந்த காலை சரிங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அண்ணன் இன்னொரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அந்த அண்ணன் தான் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நான் மாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. முதல்ல நீங்க உங்க கட்டுத்தரைக்கு வந்த காலை அதை வச்சுங்க. அது முத அங்க செவல்ல நிக்குதுனே, அதான் முத கட்டுத்தர வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாடு வந்தது. சரிங்க. அந்த முத காலை வாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஜல்லிக்கட்டு கொண்டு போயிருக்கோம். ஜல்லிக்கட்டு கொண்டுட்டு போயிருக்கோம். அது வந்து சூரியூர்ல அடிச்சிருக்கோம், தச்சங்குச்சியில அடிச்சிருக்கோம். ஒரு 5 வாடி அடிச்சிருக்கோம். சரி, என்ன பேர் சொல்லி அடைப்பீங்க அந்த காலை? செவல அண்ணன் பேர் சொல்லி, அந்த மாட்டு பேர் வந்து செவலன்னு சொல்லி. அண்ணன் பேரு என்ன பேரு? அண்ணன் பேரு விருதீஸ். தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி விருதீஸ்வரன் மாடு அப்படி சொல்லி அடைப்பீங்க. இப்ப அந்த மாடை வந்து போக்கு மாடுங்களா சுத்து மாடு? அது போக்கு மாடு தானே. போக்கு மாடு. ரைட். அது என்னென்ன பரிசுல வாங்கிருக்கு? அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிருக்கு, குடம், அவ்வளவுதானே. சரிண்ணா. அதுக்கப்புறமா தான் இந்த காலம் வாங்கினீங்க? அதுக்கப்புறம் தான் இந்த மாடு வாங்கினது. இந்த காலம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் என்ற ஊர்ல வாங்கினீங்க. இந்த காலை அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வேற மாடு பாக்க போனது, கடைசியில வந்து இந்த மாடை காமிச்சு கூட்டிட்டு போய் இந்த மாடு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சரி. இந்த மாடு அது கொடுக்க முடியாதுன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாடு பேசி, அதுக்கப்புறம் காசு உடனே அங்கேயே மாத்தி அங்கேயே உடனே ஏத்திட்டு வந்தாச்சு. நைட்டே முடிஞ்சிச்சு. நைட்டே ஏத்திட்டு வந்துட்டீங்க. சரி, இது நம்ம கட்டுத்தரைக்கு வந்து முத காலம்னா எங்க போயிருந்துச்சு? முத காலம்னா புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர். அங்க வந்து மொதவாடி, இந்த மாடு அடைச்சது மொதவாடி கொளத்தூர் தான். கொளத்தூர்ல வந்து ஒரு ஃபேனு போட்டு 2000, நாங்க வந்து 5000 ரூபாய் பிரைஸ் போட்டு அவுத்தோம். இது ஃபேனு 2000 ரூபாய் ரொக்க பிரைஸும் போட்டு கொடுத்தாங்க. அவங்க ஃபேனும் 2000 ரூபாய் ரொக்கம் பரிசும் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எத்தனை களம்? இது நாங்க வந்து 3ஆம் மாசம் கொண்டுட்டு வந்தோம். இது வரைக்கும் 5 களம் இருக்கு. 5 களமே தரமா வந்துருக்கு. வெயிட்டிங். எனக்கு என்ன அலங்காநல்லூர் அவுக்கணும், அதுதான் சரி ஆசை. சரி, வணக்கம்ப்பா. வணக்கங்க. உங்களை பத்தி சொல்லுங்கப்பா. உங்க பேர் சொல்லுங்கப்பா முதல்ல. என் பேரு இளங்கோவனுங்க. சரிங்கப்பா. தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி கிராமம். சரிங்க. இந்த மாடு பையன் வாங்கணும்னு சொன்னான். சரிங்க. 2 மாடுமே, ஒரு மாடு அந்த மாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாடு சிவகங்கை மாவட்டம் எஸ்பூதூர்ல வாங்கணும்னு சொன்னாங்க. சரி, போய் வாங்கிட்டு வாங்க போனேன். சரிங்க. எங்க பையன் வந்து மாட்டுக்கு ஐப்பரா ரொம்ப ஆசைப்பட்டான். அவங்களா? ஆமா, எனக்கு பயந்தான் அந்த பையன். எப்பவுமே பயப்படுவான். சரிங்க. இவன் தான் கொஞ்சம் சுட்டி பண்ணுவான். சரி, நீ வாங்கனா வாங்கிப்பா, உங்க ஆசையாங்கிறது நான் பாத்துக்கிறேன். நான் வண்டிக்கு போயிருந்தேன், வண்டிக்கு போறது இல்ல. சரிப்பா. மாட்டை பாத்துக்கிட்டு வீட்டுல இருந்துக்கிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறமா மாடு நம்ம கட்டுத்தரைக்கு வந்துச்சு. இப்ப களங்கள் போய் வெற்றிகரமா தான். இதெல்லாம் கேட்கறது எப்படி பாருங்க உங்களுக்கு? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி, பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பசங்க எல்லாம் எல்லா பசங்களும் ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்க. ஆடி அடைக்க போனோமே எல்லா பசங்களும் 10 பசங்க 20 பசங்க வந்துருவாங்க. சரிப்பா. நாங்க அந்த அளவுக்கு பாப்போம். கண்டிப்பா நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிப்பா. நீங்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் இந்த மாடு இல்லாம நிறைய மாடு வாங்கணும். பல களங்கள் கண்டு உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து பேர் வாய்ப்பு கேட்கிறேன். சரிங்க. சரி, உங்க தகவலுக்கு நன்றி. வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எஸ் சிவா. நாங்க வந்து கல்லணை தெற்கு பகுதியில காதர்படி கிராமத்துல இருக்கிறோம் நாங்க. சரிங்கண்ணே. இவங்க வந்து எங்க பெரியப்பா, இவங்க வந்து எங்க அண்ணன். சரிங்கண்ணே. அவங்க வந்து அந்த பையன் வந்து முத்தீஸ்வரன், 3வது பையன். உங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்காங்க. இவங்க வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வருஷமா நாங்க பல இடத்துக்கெல்லாம் போவோம். தச்சங்குறிச்சி மாட்டு வெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து சூரியூர், இன்னும் பல இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். நாங்கெல்லாம் மாட்டை பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கெல்லாம் ஒரு வீரத்துக்கு அடையாளமா நாங்க வந்து தமிழ்நாட்டு பாரம்பரியமா நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க வந்து எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். இந்த பசங்க எல்லாமே நாங்க ஒன்னாதான் இருப்போம். ஒன்னா பேசுவோம், ஜாலியா இருப்போம். மாட்டை பத்தி அதிகம் பேசிக்கிட்டே இருப்போம். நாங்க மாட்டை பத்தியும் பேசுவோம், கபடியை பத்தி பேசுவோம், தமிழ்நாட்டுல என்ன வீர விளையாட்டு இருக்கோ எல்லாத்தையும் பேசிட்டு இருப்போம். எங்களுக்கு மாடு வந்து ஒவ்வொரு டைமும் நாங்க வந்து ஒரு டிவில பாக்குறதோ, ஒரு செல்போன்ல பாக்குறதோ, ஒரு
மாட்டு வேடிக்கையில போய் நாங்க பாக்குறதோ இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இந்த பையன் வந்து மாடு எனக்கு வாங்கணும் அப்படின்ட்டு எங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்லயும் அதே போல சொல்லி நான் அந்த மாடு வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல எங்க சுற்று வட்டாரத்துல உள்ள எல்லா வாடிவாசலையும் அவுத்துட்டோம். மாடு சிறப்பா வந்து நல்லா பிரேஸ் நல்லா இதெல்லாம் வாங்கியிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நாங்க மாட்டுக்காண்டி எந்த வேடிக்கை வேணாலும் போவோம். அலங்கால நூறாலும் சரி எங்க இருந்தாலும் போவோம். தமிழ்நாடு பாரம்பரியத்தை நாங்க பாதுகாப்போம், அதை கடைபிடிப்போம். இதான் எங்களோட குறிக்கோளா இருக்குது. இந்த பையன் வந்து மாடு பிடிப்பான். மாடு பிடிப்பாங்க. மாட்டு சிவா. சரி, சிவா மாடு கட்டுறதுன்னு வெளியே வரும்போது மாட்டை எல்லாம் சிறப்பா பிடிச்சி நாங்க போய் கொண்டு போய் அழைச்சிட்டு வந்து வீட்டுல வந்து கரெக்டா இது பண்ணிடுவோம். சரிங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இந்த பசங்க தான் எல்லாம் கூட இருப்பாங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 காளைகள் வந்து பல களங்கள் கண்டு பல வெற்றிகள் பெற வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கண்ணே. சிவானே. சிவா, நீங்க என்ன ஊருண்ணே? சூரியனே, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சூரியன். சரிங்க. சரி, இவங்க பத்தி ஒரு சில தகவல். இது அப்பா, தம்பி, அண்ணன், மாப்பிள்ள. சரிங்க. தம்பி நம்மள்ட்ட சொன்னாப்புல மாடு மாதிரி ஒண்ணு வாங்கியிருக்கேனே அவுக்கணும்னே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சந்தோஷம் தம்பி, அவுக்கலாம். 24 அவுத்ததோட அடுத்து 25 சிறப்பா அவுக்கலாம். எல்லா ஊர்லயும் அவுக்கலாம். ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவோம். சரிண்ணே. உங்களுக்கு இப்ப இவங்க எல்லாம் எப்படி பழக்கம்? உங்களுக்கு ஜல்லிக்கட்டு சொந்தம், 2வது சொந்தம் ரிலேஷன்ஷிப். ஜல்லிக்கட்டுல உங்க சொந்தம். ஜல்லிக்கட்டுல. சரிண்ணா. இப்ப இவங்க காளைகள் எல்லாம் 2 காலம் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க வாடி வாசல போயிருக்கும் இல்லையாண்ணே? நீங்க அவங்க கூட போயிருக்கீங்களா? போயிருக்கோம். மாடு அவுத்துறீங்களா? சரிண்ணா. இப்ப நீங்க அந்த காளைய கலந்தர் சிறந்த களம்னா ஏதாவது களம் சொல்லுங்க. அந்த காளைய கலந்தர் ஏதாவது களம் சொல்லுங்க. தென்னலூர், சூரியூர், தச்சங்குறிச்சி. இது 3மே சிறப்பா இருந்துச்சு. சரிண்ணா. அப்ப இன்னொரு தகவல், நீங்க ஒரு மாடு பிடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதை சொல்லுங்கண்ணா. நீங்க என்னென்ன மாடு பிடிச்சிருக்கீங்க? எப்படி மாடு பிடிக்க ஆர்வம் வந்துச்சு, அதை சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது 10-11 வயசுல இருந்தே ஆரக்கட்டை இந்த மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். சரிங்கண்ணா. அப்பா கொஞ்சம் திட்டிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்க கத்துக்கிட்டதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். யாருமே இல்ல. சரிங்கண்ணா. பிடிக்க கத்துக்கிட்டதுல நமக்கு ஊர்ல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் எங்க தான் போவேன். நான் எல்லா ஊர்லயும் போயிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரிங்கண்ணா. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, கோயம்புத்தூர், அரியலூர், தஞ்சாவூர் எல்லா ஊர்லயுமே நான் மாடு பிடிச்சிருக்கேன். எல்லா ஊர்லயும். உங்களுக்கு சிறந்த களம் அப்படின்னா எந்த களம் சொல்ல முடியுமா? சிறந்த களம்னா எனக்கு வந்துட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பூலாங்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. சரிண்ணா. அங்க ஒரு ஊரு. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆலங்குடி பக்கத்துல உள்ள வன்னியனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அங்க அதெல்லாம் நீங்க மாடு பிடிச்சிருக்கீங்க. 2025 ரெடியா இருக்கீங்களா? மாடு பிடிக்கிறீங்களா? ரெடியா இருக்கேன். 2025 பிடிக்க ரெடியா இருக்கு. கண்டிப்பா நீங்க வர 2025 இருந்து பல களங்கள் கண்டு மாடு பிடிச்சி கண்டிப்பா நீங்க வெற்றி வாய்ப்பு நான் வாழ்த்துறேன். சார், இந்த இவங்களை பத்தி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. மாப்பிள்ளாவன் நம்ம கூட அந்த மாடு பிடிச்சிருக்காப்ல. இப்ப பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சிருக்காப்ப அடுத்த வருஷம் முன்ன பிடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. அடுத்த வருஷம் பிடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பிடிச்சிருக்காப்ப. நம்ம சொன்னதை கேட்டு நல்லா பிடிப்பாப்ல. அடுத்த வருஷம் நல்லா என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் பிடிக்கிறதுக்கு நம்ம தம்பி மாமச்சான் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வேடிக்கையில போனோம்னால முன்னாடி வந்து நான் வரேன் சொல்லி எல்லாம் டாட்டா சரி நினைப்பாங்க, வந்துருவாங்க. அதெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி சேஃபா கொண்டு போய் சேஃபா கொண்டு வந்துருவோம். சரிண்ணா. சரிண்ணா. ஜல்லிக்கட்டுல நீங்க இருக்கிறத எப்படி ஃபீல் பண்றீங்க? அது ஒரு ஃபீல். சின்ன வயசுல இருந்தே அது நம்ம தமிழனுக்கு சொல்ல. ஆமா, அது ஒரு ஃபீல். அது கண்டிப்பா நீங்க 2025 இருந்து பல களங்கள் கண்டு நிறைய மாடு பிடிச்சி சிறந்த மாடு பிடிவாங்க சொல்லிட்டு என்னோட சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்து தகவல் ரொம்ப நன்றி. வணக்கம். ஆனா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க. உங்க பேர் வந்து புகழ்னா? சரிங்க. நான் வந்து செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம். சரிண்ணே. சரி, இவங்களை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. இது வந்து அப்பானே. சரிங்க. அது வந்து அண்ணன். உங்களை அண்ணன், அவங்க வந்து மாமா. சரிங்க. இது வந்து நம்ம பசங்க தான். இல்ல பசங்க தான். ரைட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கபடி விளையாண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கபடி விளையாடணும்ட்டு. கபடி இது பண்ணேன். அதுக்கப்புறம் மாமா மாடு பிடிச்சாங்க. மாமா நம்ம மாமா தான் இது தச்சவஞ்சில மாடு பிடிச்சாங்க. நான் பாத்துட்டு இருந்தேன். வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன். யாரா சூப்பரா குடிக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தப்ப நம்ம சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. அப்புறம் மாமா அப்புறம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் என்ன வேடிக்கையில கூட்டிட்டு போயிட்டு அவங்க தான் இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இது டால்மியா இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போனாங்க. மாமா பிடிக்காத வேடிக்கை தான் பார்த்து நீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேடிக்கையா உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலா வச்சு அழைச்சிட்டு போனாங்க. அங்க போயிட்டு நல்லா மாடு பிடிச்சேன். நல்லா இது பண்ணாங்க. இப்ப மாமா வந்து ஜல்லிக்கட்டு கலந்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி என்னென்ன பரிசு வாங்கிருக்காங்க? அது நிறைய வாங்கியிருக்காங்க. வாஷிங் மிஷின், கட்லு, நிறைய சைக்கிள், பைக் எல்லாம் வாங்கிருக்காங்க. பைக் வாங்கிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. அதெல்லாம் கேட்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குமா? அண்ணன் வளர்த்து விட்டாங்க. ஆமா, அவங்க வந்து பெருசா மாடு பிடிக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வெளில சொல்றது கொஞ்சம் பெருமையா இருக்கு. அவரே நிறைய பேர் கூட்டு சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சிவா தம்பி போறான், நல்லா மாடு பிடிப்பாங்க, அவங்க மாப்பிள்ளைய நல்லா மாடு பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு கேட்கறது. கேட்க சந்தோஷமா இருக்கும். ஆமா, நீங்க மாடு பிடிக்கிறீங்க. ஆமா, அவர் சொல்லி கொடுக்குறாரு மாடு பிடிக்கிறத சொல்லிருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் இதா சொல்லி கொடுப்பாங்க. பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு, கொஞ்சம் நல்ல மாடா பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி 5 மாடு பிடிச்சாலும் நல்ல மாடா பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்து நீங்க 2025 வந்து கண்டிப்பா கவனமா இருந்து மாடு பிடிச்சி மாமா மாதிரி நீங்க இன்னும் நிறைய பேர் மாமா பேர் வந்து இன்னும் உழைச்சு இது பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டு என்னுடைய சேனல் சார்பா வாழ்த்து தெரிவிக்கிறேன். தகவலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னப்பா?
ராஜேஷ்ண்ணே. என்ன பண்றீங்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐடி படிச்சிட்டீங்க. சரிப்பா. சரி, இவங்களை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன். பெரியப்பாண்ணே. சரிங்க. இப்ப எனக்கு மாடு வாங்கணும்னு ஆசை. அதான் என்ன வீட்டுல மாடு இல்ல, அப்பா வீட்டுல அண்ணன் வீட்டுலதான் இருக்கு. சரிங்க. ஜல்லிக்கட்டுனா எங்க இருந்தாலும் போயிருவோம். நாங்க பசங்க எல்லாமே போயிருவோம். அண்ணன் மாமா மாடு பிடிக்கிறாரு, மாமா அண்ணன் எல்லாமே மாடு பிடிக்கிறாரு. கபடி எல்லாமே போனேன். எனக்கு ஜல்லிக்கட்டுனா உயிர். இப்ப இந்த காலை பத்தி சொல்லுங்களேன். இந்த கால இதுல சிவகங்கையில எடுத்தாந்தோனே எஸ்புதூர் கிராமம். அவங்க மாட்டுக்காரங்க கொடுக்கவே முடியாதுனாங்க, பிடிவாதமா வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து 4ஆம் நாள் குளத்தூர்ல அடைச்சோனே. நல்லா சிறப்பா பண்ணுச்சு. அப்புறம் தென்னலூர் நிறைய ஊர் அடைச்சோனே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வாங்கி வந்துச்சிட்டேன். ஜம்ப் போக்குல தான் போகும் மாடு. போக்குல போகும். இந்த மாடு இப்ப வந்து இப்போ இந்த உங்க கட்டுத்தரில இருந்து பல களங்கள் போய் ஜெயிச்சு வரது எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஊருக்கும் பெருமையா இருக்கு, நமக்கும் பெருமையா இருக்கு. அதான் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. 2025 இந்த காலம் வந்து பல களங்கள் கண்டு வெற்றி வாய்ஸ் சூடி உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து வெற்றி வாய்ஸ் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. பேர் என்னப்பா? ஆகாஷ். என்ன பண்றீங்க? ஸ்கூல் படிச்சிருக்கேனே. ஸ்கூல் படிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. சரி, ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லுங்கப்பா. ஜல்லிக்கட்டுனா உயிர்னே. ஜல்லிக்கட்டுனா உயிர்னே. மாடு போனாலே நானும் எல்லாமே போயிடுவேனே. சரி. இவங்க கூட்டி போவாங்க அண்ணன். சரி. மாடு போனாலே எல்லாம் போயிட்டு மாடு அவுத்து மாடு வெளில வரதானே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கட்டையில ஒரு அடி அடிச்சாலும் எங்க தாண்டிடுவானேங்க. உள்ள தாண்டி விழுந்து ஒரு அதுல ஒரு இது இருக்குனே, அறிவிப்பாங்கண்ணே. அதுல ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாம். இப்ப அந்த கட்டையில வந்து ஒரு மாடு போயிடறப்ப வர்ணையில அறிவிப்பாங்க, இன்னொரு மாடு வருது அப்படின்னு கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் மகிழ்ச்சியானே எங்களுக்கு. மாடு ஜெயிச்சாலே அவ்வளவுதானே, தோறையா இருக்கணும். அப்பயே மாடு எப்படி கட்டையில இருந்து எப்படி வரும்? மாடு நல்லா வரணும். சரி, அடிச்சுட்டு தானே வரும் மாடு. அவ்வளவு தோரணை வரும் மாடு. மாட்டு பேரு ராவணன். ராவணனா? பாத்துங்க, ராவண காலம் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரிதானே. நல்லா இருக்கு காலை பாக்குறோம். ரைட். இந்த காலை வந்து இந்த வாடியில வந்து ஜெயிச்சு வருது சந்தோஷமா இருக்கும். அது மகிழ்ச்சியா இருக்கும். எங்க போனாலும் ஜெயிச்சு வரேன். பிரைஸ் எல்லாம் போட்டு போனேன். கேரண்டியான காலம் இது. கேரண்டியான காலம். ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒரு 2025 இந்த காலம் வந்து பல களங்கள் கண்டு வெற்றி வர சொல்லி நான் வாழ்த்துறேன். அதான் வெற்றி வருவேன். கண்டிப்பா வருமா? கண்டிப்பா. 2025 வெயிட்டிங். ரைட். அதே மாதிரி வந்து ஜல்லிக்கட்டுல ஆடுறது சந்தோஷம். அதே மாதிரி படிப்புலையும் கவனம் இருக்கணும். ரைட்டா? நல்லா படிச்சு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தகவலுக்கு நன்றி. நம்ம காளையை பத்தி பார்க்கலாமே? பார்க்கலாமே. சரி, வாங்க. உங்களை பத்தி பேசணும். இப்ப உங்க காளையை பத்தி பேசலாம். இந்த காளையை பத்தி சில தகவல் சொல்லுங்களேன். இந்த காளை வந்து சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர்ல இருந்து அண்ணன் தான் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்க. அவங்க எடுத்துட்டு வந்ததுதான். சரி, இந்த கால பேர் என்னன்னு சொல்லவே இல்லை நீங்க. இது ராவணன் 2 தான் வைப்போம். ராவணன் 2. ஆமாங்க, ராவணன் காலம் மாதிரியே இருக்குல்ல இது. குளத்தூர்ல முதல்ல அடிச்சோம். முதல்ல அடிச்சப்ப இந்த ராவணன் 2 தான் வைப்போம் நாங்க. ஏன்னா இது அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கனால. அதே மாதிரி இருக்கனால. சரிண்ணே. ரைட். இந்த காலை பத்தி தகவல் அண்ணாட்ட பேசிக்கலாமா? அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணே. தஞ்சாவூர் மாவட்டம். என் பேரு விக்னேஷ்ண்ணே. சரிங்க. தாதாரிப்பட்டி கிராமம். சரிங்க. நாங்க வந்து மாடு எடுக்கணும்னு தம்பி ரொம்ப நாள் ஆசை. தம்பிக்கு ரொம்ப நாள் ஆசை. சரிங்க. அது மாதிரி அவங்க அண்ணன் ரித்தீஷ்ங்கிற பையன்ட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல. சரிங்க. நாங்க எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வருஷம் மாடு எடுக்க முடியாம தடைப்பட்டு போயிடுச்சு. சரிங்க. அதுக்கு முதல்ல செவலை எடுத்தோம். அதுக்கப்புறம் இது எடுக்க போகும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் மாடு எடுக்க போகணும்னு சொல்லிட்டு போனோம். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி போனோம். ஆனா நீங்க பார்க்க போறது இந்த மாடு தான் வேற மாடுண்ணே. சரிங்கண்ணே. எதர்ச்சியா அந்த மாடு வந்து கட்டுத்தரைக்கு வந்து அவங்க பையன் ஓட்டிக்கிட்டு வந்தாப்புல இந்த காளைய. அப்போதைக்கு வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, இந்த மாடு விக்கிறது மாதிரி இல்லைண்ணே, ஆனா வேணா போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த பையன் ஸ்கூல் போயிட்டாப்புல. ஸ்கூல் போயிட்டு வந்தப்பல நாங்க கேட்டோம், இது மாதிரி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பையன் வந்து தர முடியாது, மாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதை சாத்திட்டு படுத்துட்டான். சரி, 2 மணி நேரம் அவங்கள்ட்ட அங்கே வீட்டு வெளியிலே நின்றுகிட்டு ஊர்காரவங்கள்ட்ட பேசிட்டு இந்த மாடு எடுத்தோன்னே. ஆனா அவங்க கடைசியில நாங்க கை மாத்தும் போது கூட அவங்க மாடு எங்க கையில பிடிச்சு கொடுக்கல. கட்டுத்தல இருந்து நீங்களே வேணா வித்துட்டு போங்க, நான் கையில தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பிடிச்சி, இந்தாங்க உங்க மாடு, நீங்க எடுத்துட்டு போங்க, ஆனா எப்பயும் இந்த மாட்டை யார்ட்டையும் வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல அந்த மாட்டை. அந்த பையன். சரிங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து வந்துட்டோண்ணே. சரிண்ணே. அதுக்கப்புறம் அந்த கட்டுத்தரில வந்து எங்க மாடு அவுத்தீங்க? ஃபர்ஸ்ட் குளத்தூர் அவுத்தனேன். அதுக்கப்புறம் தென்னலூர், திருச்சியில ரெண்டு வாடி அவுத்துருக்கோம். சரிங்கண்ணே. ஒரு 6 வாடி அவுத்துருக்கணும் இது வரைக்கும். இப்ப நீங்க வாங்கி கொடுத்த மாடு இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து சிறப்பா விளையாண்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இப்ப நீங்க வாங்கிட்டு வந்து அவங்கள கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போனா பாத்துருக்கோம். நாங்க தென்னலூர்ல கூட வாடியில அட்டியில நிக்கும் போது பார்த்து கேட்டாங்க, நீங்க வாங்கிட்டு வந்த மாடானு கேட்டேன். ஆனா நம்ம வாங்கிட்டு வந்த மாடு தானே, இது வரைக்கும் எந்த ஒரு பேர் விட்டு கொடுக்காம நல்லா சந்தோஷமா வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்களும் புள்ள மாதிரி தானே பாத்துக்கிறோம் அப்படின்னு. சரிண்ணே, கண்டிப்பாண்ணே. உங்க தகவல் ரொம்ப நன்றி. மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலை வந்து இன்னும் பல களங்களை கண்டு வந்து வெற்றி வாய் சொல்றோம். நான் என்னோட சேனல் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. ரைட். ஆனா இப்போ நான் காலை பத்தி நல்ல தகவல் சொன்னீங்க. இந்த காலை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்கண்ணே. இது வந்து நம்ம உள்ளூர்ல தானே எடுத்தது. இங்க ஃபார்ம் ஒண்ணு இருக்கு பண்ண. சரிங்க. அங்க லோக்கல்ல இருந்தா மாடு எடுத்துட்டு வந்தது. இது கண்டா எடுத்தீங்களா காலை எடுத்தீங்களா? ஒரு 2 பல்ல எடுத்துட்டு வந்தானே. சரிங்கண்ணே. 2 பல்ல எடுத்துட்டு வந்தா இது வரைக்கும் 3 வாடி அறுத்துருக்கோம் இந்த காலைய. சரிங்க. நல்லூர், தென்னத்திரையான்பட்டி,
மொத்தம் 3 தச்சங்குச்சி மொத்தம் 3 ஊரா வித்துருக்கேன் இந்த மாடு. சரிண்ணே. இந்த காலை 3 கலங்க கண்டல அதுல சிறந்த கலம்னா எந்த கலம்ண்ணே? சென்றாம்பட்டிண்ணே. சென்றாம்பட்டி. அங்க என்னென்ன பரிசு வாங்கிச்சு? டைனிங் டேபிள் வாங்கியிருக்கேண்ணே. அங்க சரி, இது என்ன போக்கு மாடுங்களா சுத்து மாடுங்களா? போக்கு மாடு தானே. போக்கு மாடு. நல்லா ரசனையா வருமாண்ணே? ரசனையா வருண்ணே. அதே மாதிரி வந்து தோரணையா இருக்கும். தோரணையா இருக்கும். இப்ப நீங்க புடிச்சு போடுறீங்களா மாடியில பேசாம வருங்களா? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. பிரச்சனை இல்லாம வரும். இல்லாம வரும், வச்சுட்டு போலாம். சரிண்ணே. அப்ப கலெக்ஷன் மாடியில அங்க எப்படி இருக்கும்? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது வரும் நிக்கணும். ரைட். உள்ள மாதிரி நிக்கும். உள்ள மாதிரி நிக்கும். இந்த காலைக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? செவலன் தானே சொல்லியிருக்கோம். சேவலாம் வச்சிருக்கீங்க. ரைட்ண்ணே. தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி சந்திர விருதிஸ் மாடு வருதுன்னு சொல்லிட்டு வைப்போம். அப்படிதான் வைப்பீங்க இந்த காலை வந்து? சந்திர விருதிஸ் மாடுன்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கோம் இது வரைக்கும். 3 வாடியுமே அப்படிதான் வச்சிருக்கோம். அப்படிதான் வச்சிருப்பீங்க. சரி, வர 2025 கலங்க ரெடியா இருக்கானே? கலங்க ரெடியா இருக்குண்ணே. ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா வந்து வர 2025 வந்து நிறைய கண்டிப்பா நான் பல கலைஞர்கள் கண்டு வந்து வெற்றி வாய் சுட சொல்லி நான் வளர்த்துறேன். ரொம்ப தகவல் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எங்க வந்திருந்தோம் பாத்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் மாவட்டம் காதாட்டிப்பட்டி விருதேசன கட்டுத்தரைக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு அவங்கள பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள் பத்தியும் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அருமையான தகவலாம் சொன்னாங்க. மேலும் பாத்தீங்கன்னா வந்து இந்த காலை வந்து இன்னும் பல கலைகள் கண்டு வெற்றிகள் சூடி இவங்களுக்கும் இந்த ஊருக்கும் வந்து நான் வந்து வெற்றி வாய் சுட சொல்லிட்டு என்னுடைய கோட்டியால் வேல் யூடியூப் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஆனா உங்க கட்டுரை கொடுத்து ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, மகிழ்ச்சி.